சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தோவாளை மலர் சந்தையில் பூக்கள் விலை உயர்ந்துள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சதீஷ் ராஜா வழங்கிய முழு விவரங்களை தற்போது காணலாம். தென் மாவட்டங்களில் புகழ்பெற்ற தோவாளை மலர் சந்தையானது தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து பூக்களானது வரவழைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. குறிப்பாக அண்டை மாநிலம் கேரள மாநிலத்திற்கு இங்கிருந்து அதிக அளவு பூக்களானது ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. நாளைய தினம் ஆயுத பூஜை, விஜயதசமி போன்ற பண்டிகை நாட்கள் என்பதால் பூக்களின் பயன்பாடு அதிக அளவு காணப்படுகிறது. இதனால் பூக்களின் விலையானது சற்று அதிகமாகவே விற்கப்பட்டு வருகிறது. இது குறித்து நம்மோடு இணைகிறார் பூ வியாபாரி. அவரிடம் இது குறித்து கூடுதல் விவரங்களை கேட்கலாம். வணக்கம். நாளைக்கு பண்டிகை நாட்கள் என்பதால பூக்கள் எந்த அளவுக்கு விலை உயர்ந்திருக்குது? நேற்றைய தினம் எந்த அளவுக்கு பூவானது விற்கப்பட்டது? இன்றைய தினம் எந்த அளவுக்கு பூ விலையானது உயர்ந்துள்ளது? நாளைக்கு விஜயதசமி முன்னிட்டு நேற்றோட பூ இன்னைக்கு வரத்து கூடுதலா இருக்கு. சேலம், ஒசூர் போன்ற பகுதியிலிருந்து, ராயக்கோட்டை போன்ற பகுதியிலிருந்து பூ வரத்து ரொம்ப இன்னைக்கு விஜயதசமி முன்னிட்டு நிறைய பூக்கள் வந்துட்டு இருக்கு. நேற்றோட கேந்தி 10 ரூபா கூடுதலாகி இன்னைக்கு விலை கேந்தி விலை 75 ரூபா போயிட்டு இருக்கு. நேற்றைக்கு மெராபிள் 300 ரூபா வித்த மெராபிள் இன்னைக்கு 320 ரூபா போயிட்டு இருக்கு. பன்னீர் நேற்றைக்கு 150 ரூபா வித்த பன்னீர் 200 ரூபா போயிட்டு இருக்கு. நேற்றோட இன்னைக்கு பூ வரத்தும் கூடி இருக்கு. இன்னைக்கு வியாபாரிகள் நல்ல வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. விவசாயிகளும் வியாபாரிகளும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. இந்த விஜயதசமி முன்னிட்டு நல்லபடியா பூ வியாபாரம் நடந்துட்டு. விஜயதசமி விழாவை முன்னிட்டு பூக்களின் வரத்து அதிகரித்து காணப்படுவதாகவும் வியாபாரிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாகவும் பூ வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இது குறித்து பூ வாடிக்கையாளரிடம் இது குறித்து கேட்கலாம். நீங்க பூ விஜயதசமிக்கு பூ வாங்க வந்திருக்கீங்க. இங்கோட பூக்களின் விலை எப்படி இருக்குது? உங்களுக்கு போதுமாக இருக்குதா? பூக்கள் தட்டுப்பாடு இல்லாம கிடைக்குதா? இந்த பூ மற்ற நாளோட இன்னைக்கு பூ தட்டுப்பாடு இல்லாம கிடைக்குது. அதாவது நேத்தையோட அதே மாதிரி நேத்தையோட இன்னைக்கு கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கூடி இருக்குது. பழைய பண்டிகைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓணத்துக்கு பயங்கரமா விலை வச்சுட்டு இருந்தது. அதோட ரேட்டு கம்மியா தான் வந்திருக்குது. இப்போ 1 கிலோ கேந்தி 75 ரூபாய்க்கு வந்துட்டு இருக்கு. 75 ரூபா பேசி எடுத்து வரும்போது ஒரு 70 ரூபா 60 ரூபா வரைக்கும் வாங்கிக்கலாம். இப்படி வாங்கும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம என்னன்னா இப்ப தேவையாட்டு உள்ளது. இப்ப கேரளாக்கு கொடுக்குறோம், மற்றபடி கோவால இருந்து பூ மார்க்கெட்ல இருந்து அவ்வளவு இடத்துலயும் மாலை கட்டி கொடுக்குறோம். மாலை கட்டி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு வருமானம் தெரியக்கூடியது அதுல இருந்து தாராளமாக கிடைக்கும்.